என் செல்ல குழந்தையே, உனக்கான நல்ல நேரத்தில் உன் தாயானவள் என்னை நீ தள்ளிவிட்டு விடாதே. என் குழந்தையே, இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்கின்ற நல்ல செய்தி ஒன்று நாளைய விடியலில் நான் சொல்கின்ற இவர் மூலமாக உனக்கு நிச்சயமாக கிடைக்கப் போகின்றது. என்ன செய்தி, யார் மூலமாக கிடைக்கும், உன் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. உன்னோடு நான் இருந்து உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் என்னவென்பதனை என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது. எப்பேற்பட்ட பிரச்சனைகளை எல்லாமோ தூக்கி எறிந்துவிட்டு வருகின்ற என் குழந்தை இப்பொழுது தன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்ல விஷயத்திற்காக தன்னை முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டிய நேரமும் வந்துவிட்டது. கண்ணீருக்கும் கவலைக்கும் நேரம் ஒதுக்கினாயல்லவா? இனிமேல் சந்தோஷத்திற்கும் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றிக்கும் உன்னுடைய நேரத்தை ஒதுக்கு. உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது, இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கின்றது என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை நீ உணர வேண்டும். உன்னோடு நான் இருந்து உனக்கு என்னவெல்லாம் கொடுக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் இனி உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். அம்மாவினுடைய அன்பினால் உனக்கு நல்ல செய்தி கிடைக்கப் போகிறது. அதை கொடுக்கக்கூடியவர் யார் என்று தெரிந்தாயானால் நிச்சயமாக என் குழந்தை நீ சந்தோஷத்தில் துள்ளி குதிப்பாய். இத்தனை நாளும் இதற்காகத்தானே நாம் ஆசைப்பட்டு கொண்டிருந்தோம். இத்தனை நாளும் இந்த விஷயம் நம் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்றுதானே நாம் எண்ணி ஏக்கம் கொண்டிருந்தோம். அப்படி இருக்கும் பொழுது அந்த விஷயமே நம் வாழ்க்கையில் நடக்கிறது என்றால் நாம் நம்மை அதற்கு தயார்படுத்தி கொள்ள வேண்டுமே என்பதனை மட்டும் என் குழந்தை நீ யோசித்து விட்டால் போதும். வேறு எதை நினைத்தும் என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்க வேண்டாம். வேறு எந்த விஷயத்தை நினைத்தும் என் குழந்தை நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்க வேண்டாம். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரமும் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு தருணங்களும் என்னவென்று நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்பாராத மாற்றங்களை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்து விட்டதல்லவா? எதிர்பாராத பல நல்ல திருப்பங்களையும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்து விட்டதல்லவா? இனி என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை நீதான் முடிவு செய்ய வேண்டும். இனி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனையும் நீதான் உறுதியேற்க வேண்டும். உன்னோடு நான் இருப்பதும் உனக்காக நான் வருவதும் இனி எல்லா நிலையிலும் உனக்கான இந்த நம்பிக்கையை மேலும் மேலும் அதிகப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள். வராகியினுடைய அன்பினால் ஒருவரால் தான் நினைத்ததை தன் வாழ்க்கையில் சாதிக்க முடியும் என்றால் அது என் குழந்தை உன்னால் மட்டுமே முடியும். ஏனென்றால் அம்மாவினுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றிருக்கின்றாய். இந்த அம்மாவினுடைய அன்பினை நீ முழுமையாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றாய். என் குழந்தையே, வாழ்க்கையில் நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். அதை இல்லை என்று யாரும் சொல்லிவிட முடியாது. என்ன நடந்தாலும் எது வந்தாலும் அதை நாம் சரியாக ஏற்றுக்கொள்ள துணிந்து நிற்க வேண்டும். நம்மோடு வருகின்ற எல்லா விஷயங்களுக்கும் நாம் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையை நாம் கடமைப்பட்டதாக இருக்க வேண்டும். எதையுமே தொலைத்துவிட எண்ணக்கூடாது. எந்த விஷயத்தையும் இந்த வாழ்க்கையில் நாம் விட்டுவிட நினைக்கக்கூடாது. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள நேர்ந்தால் இனி இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக ஏற்றுக்கொள்வாய். நல்லது நடக்கும்போது வாழ்க்கையில் பல துன்பங்களும் நம்மை வந்து சேரத்தான் செய்யும். அதனால் ஒரு சந்தோஷத்தை பெறுவதற்காக ஒரு துன்பம் நம்மை வந்து சேர்கிறது என்பதனை நீ உணர்ந்திட்டால் போதும். எதிர்வரக்கூடிய நேரங்கள் எப்பொழுதும் உன்னை மேலும் மேலும் மகிழ்ச்சிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இனி வரக்கூடிய மாற்றங்களும் உனக்கு பெருமகிழ்ச்சியை உருவாக்கும் என்பதனை நீ உணர்ந்திடுவாய். நல்ல நேரத்தில் நாம் வந்து என்ன கொடுக்கிறோம், எதை எடுக்கிறோம் என்பதனை நீ புரிதலில் கொண்டு விட்டாயானால் இனி வரக்கூடிய எல்லா விஷயங்களுக்குமே இந்த வாழ்க்கை என்றும் என்றென்றும் உனக்கு கடமைப்பட்டதாக இருக்கும். எல்லா நன்மைகளும் உனக்கு நிச்சயமாக தெளிவாக கிடைக்கக்கூடியதாக இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எண்ணற்ற சந்தர்ப்பங்கள் உனக்கு கிடைத்து விட்டது. எண்ணற்ற திருப்பங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்து விட்டது.
இனி நடப்பது எல்லாமுமே உன்னை நல்வழிப்படுத்துவதற்காகவும் இந்த வாழ்க்கையில் உன் நம்பிக்கையை மேலும் அதிகப்படுத்துவதற்காகவும் தான். என்ன நடந்திட்டாலும் எப்பேற்பட்ட நிலையிலும் என் குழந்தை நீ வருத்தப்பட்டு நிற்காதே. அம்மாவினுடைய அன்பினால் நீ எல்லா விஷயங்களையுமே சரியாகத்தான் பெற்றுக்கொள்ளப் போகின்றாய். அம்மாவினுடைய அன்பு என்றும் என்றென்றும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தத்தான் போகின்றது. நான் இருந்து உனக்கு கொடுப்பதை உணர்ந்து, நான் இருந்து உனக்கு தருவதை என்னவென்று புரிந்து, இதையெல்லாம் என் குழந்தை நீ சரியாக ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராக இரு. நடப்பது அத்தனையும் உன்னுடைய நன்மைக்காகத்தான் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அதுவே போதும். என் பிள்ளையே, ஒவ்வொரு நாளும் உனக்கு இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்கிறாய் எனும் பொழுது இனி நடப்பது எல்லாமும் உனக்கு நிச்சயமாக பெருமகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும். இதை தேடி இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடந்திட்டாலும் அதையெல்லாம் நீ எப்பொழுதும் உனக்கானதாக உணரத் தொடங்கிவிட வேண்டும். தேவையற்ற எண்ணங்களும் தேவையற்ற சிந்தனைகளும் என்றும் என்றென்றும் இந்த வாழ்க்கையில் உன்னை காயப்படுத்தாமல் நீ பார்த்து கொள்ள வேண்டும். நாம் என்ன நினைக்கிறோமோ அதனால் நமக்கு நல்லது மட்டுமே நடக்க வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் தீய விஷயங்கள் நம்மை தொடரக்கூடாது. மற்றவர்களால் கொடுக்கப்பட்டாலும் சரி, உன்னுடைய எண்ணத்தினால் அது உன் வாழ்க்கையில் உன்னை வந்து சேரக்கூடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் உனக்கு இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கையை நீ சரியாக ஏற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருந்து கொண்டே இருக்க வேண்டும். நம்பிக்கையோடு நாம் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடிக்கும் நமக்கு வாழ்க்கை மேலும் பல சந்தோஷத்தை நிச்சயமாக கொடுக்கிறது என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும். எப்பேற்பட்ட கஷ்டங்களுக்கும் இந்த வாழ்க்கை உனக்கு எல்லா இன்பங்களையும் எல்லா துன்பங்களையும் நிறைவாக கொடுத்திருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தயாராக இரு. நான் இருந்து உனக்கு நடத்துவதையெல்லாம் நீ எப்பொழுதுமே சரியானபடி ஏற்றுக்கொள்கிறாய் என்றால் அது உன்னை இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய். அம்மாவினுடைய அன்பினாலும் சரி, நாளை உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்கின்ற பல புண்ணியங்களினாலும் சரி, உன்னை தேடி வரக்கூடியவர் உனக்கான நல்ல செய்தியோடு தான் உன்னை தேடி வருகின்றார். எந்த இடத்திலும் உன்னை விட்டுவிடக்கூடாது என்பதற்காகவும் எந்த நிலையிலும் உனக்கு வாழ்க்கையில் துன்பங்கள் வரக்கூடாது என்பதற்காகவும் இவர் உனக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக தருவதற்காக வருகின்றார் என்றால் அது யாராக இருக்க முடியும் என்று என் குழந்தை நீ யோசித்து பார்த்தாயா? என் தங்கமே, நாளைய விடியலில் உன்னை தேடி வந்து உனக்கான நல்ல செய்தியை உன் கைகளில் கொடுக்கப் போவது சாட்சாத் அந்த பெருமான்தான். என் பிள்ளையே, நாளைய தினம் ஏகாதசியும் திருவோண நட்சத்திரமும் கூடி வருகின்ற நேரம். இந்த நாளில் பெருமாளினுடைய ஆசிகளை நீ பெற்றுக்கொண்டாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை நீ நினைத்து பார்த்திடாத அளவிற்கு பேரதிசயத்தை உனக்கு நடத்தி கொடுக்கும். நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு மிகப்பெரிய நம்பிக்கையை உனக்கு கொடுக்கும். எல்லையற்ற சந்தோஷமும் எல்லையற்ற மகிழ்ச்சியும் என்றும் என்றென்றும் உனக்கே உனக்கானதாக நிச்சயமாக நிறைந்து நிற்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எதை நினைத்தும் இந்த வாழ்க்கையில் என் பிள்ளை நீ எல்லாவற்றையும் இழந்து விடாதே. உன்னோடு நான் இருப்பது என்றும் என்றென்றும் உனக்கு எந்த அளவிற்கு சந்தோஷத்தை கொடுக்குமோ அந்த அளவிற்கு இனியும் பேரதிசயங்களை நடத்தி கொடுக்கும். அம்மாவின் அன்பினால் என் வார்த்தைகளை கேட்ட என் பிள்ளை நாளைய விடியலில் பெருமாளின் அருளோடு உன் வாழ்க்கையில் பேரதிசயத்தை நீ உணரத்தான் போகின்றாய். என் தங்கமே, நாம் எதையெல்லாம் வாழ்க்கையில் வேண்டி விரும்பி நிற்கிறோம் என்பதனை பொறுத்து அந்த தெய்வங்கள் நமக்கு உறுதுணையாக இருப்பார்கள். அதாவது நீ உன்னுடைய வாழ்க்கையில் விரும்புகின்ற விஷயங்கள் என்னவென்று சற்று நீ சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த வாழ்க்கையில் நீ நினைப்பது எல்லாம் என்னவென்றும் சற்று யோசிக்க வேண்டும். என் குழந்தையே, நீ நினைக்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த திருப்பத்தையும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கலாம்.
எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் இருந்து இந்த வாழ்க்கை உன்னை சட்டென்று மீட்டெடுத்து விடலாம். ஆனால் நீ நினைத்தால் மட்டும்தான் அதை உன்னால் அனுபவிக்க முடியும். நீ நினைத்தால் மட்டும்தான் அதை முழுமையாக உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியும். அதனால் எப்பேற்பட்ட சூழ்நிலைகளையும் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு தாங்கிக் கொள்ள பழகிக்கொள். நடப்பது அத்தனையும் உனக்கு பெருமகிழ்ச்சியை நடத்தி கொடுக்கும். நல்ல நேரம் வரும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கான நம்பிக்கையை என்றென்றும் உனக்கு உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் குழந்தையே, சர்வ நிச்சயமான அன்பினையும் சர்வ நிச்சயமான சந்தோஷத்தையும் உனக்கானதாக நாம் கொடுக்கப் போகின்ற இந்த நேரத்தில் நீ எதையும் தாண்டி இந்த வாழ்க்கையில் வாழ்ந்துவிட வேண்டும் என்று நினைத்தாலே போதும். அத்தனையும் உனக்கு முன்னாலேயே நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்துவிடும். மனதுதான் அனைத்திற்கும் காரணம். நீ நினைக்கின்ற உன்னுடைய எண்ணங்கள் தான் அத்தனைக்கும் காரணம். இனி என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நீ நினைத்ததை விடவும் பெருமகிழ்ச்சியான விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வரத்தான் போகின்றது. நல்ல நேரம் ஒருவருக்கு வரும்பொழுது இந்த வாழ்க்கையும் அதற்கான அத்தனை நன்மைகளையும் நிறைவாக கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும். இனிமேலும் எதற்காகவும் நீ கலக்கமடைய வேண்டாம். இனிமேலும் எந்த விஷயத்திற்காகவும் நாம் சட்டமென்று நிச்சயமாக வருத்தப்பட வேண்டாம். நீ என்ன நினைத்தாலும் சரி, அதை நான் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உனக்கென்று தந்துவிடத்தான் காத்திருக்கிறேன். நாளைய விடியல் உனக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாத நாளாகவும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திட்ட பேரதிர்ஷ்ட நாளாகவும் இருக்கட்டும். மங்கள செவ்வாய்க்கிழமையினுடைய விடியல் அல்லவா? பெருமாள் உன் வாழ்க்கையில் உனக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல செய்தியை கொடுக்கப் போகின்றார். உன்னுடைய தொழில் சம்பந்தமான விஷயத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் உனக்கு ஏற்பட போகின்றது. உன்னுடைய உழைப்பிற்கேற்ற ஊதியம் உனக்கு கிடைக்கப் போகின்றது. உன்னுடைய உழைப்பிற்கேற்ற அத்தனை நல்ல விஷயங்களும் நிச்சயமாக உனக்கென கிடைத்து விடத்தான் போகின்றது. என்ன நடந்திட்டாலும் எது வந்திட்டாலும் அத்தனையையும் கடந்து நீ எப்பேற்பட்ட நிலையையும் தாண்டி வாழ வேண்டும் என்ற நீ முடிவோடு இருக்கும் பொழுது உனக்கு நடப்பதையெல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ள முடியும் அல்லவா? எதிர்பாராத நேரங்களையும் எதிர்பாராத தருணங்களையும் என்றென்றும் நீ உன்னுடையதாக மாற்றிக்கொள்ள தயாராக இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் உனக்கென நடப்பதை நீ புரிந்து கொள்வாய். யார் தருகிறார்கள், எதற்கு தருகிறார்கள் என்பது எல்லாம் விட நீ எந்த அளவிற்கு உண்மையாக இருக்கிறாய் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். தானாகவே உனக்கு அத்தனை நல்லதும் நடக்க தொடங்கிவிடும். யாருக்கும் எந்த ஒரு துரோகத்தையும் செய்யாமலும் யார் வாழ்க்கையிலும் எந்த ஒரு கெடுதலையும் நடத்தாமலும் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த வாழ்க்கை நிச்சயமாக அத்தனை விஷயங்களையும் நடத்தி கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும். இனி வரக்கூடிய நேரங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக பெருமகிழ்ச்சி படுத்தும். இனி வரக்கூடிய மாற்றங்கள் ஒவ்வொன்றும் உன்னை மேலும் மேலும் நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும். எல்லையற்ற பேரதிசயங்களை இந்த வாழ்க்கையில் உன் கண் முன்னால் காண்பித்து கொடுக்க யார் தயாராக இருக்கிறார்களோ இல்லையோ, உன் தாயானவள் நான் எப்பொழுதும் தயாராக இருக்கின்றேன். நான் இருந்துதான் உனக்கு அத்தனை விஷயங்களையும் அத்தனை நன்மைகளையும் நடத்தி கொடுக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதுமே. அம்மாவினுடைய அன்பினை ஒரு பிள்ளையால் உணர முடிந்து விட்டால் அவர்கள் வாழ்க்கையில் நல்லது நடப்பதையும் அவர்களால் உணர முடியும். இனி எந்த சூழ்நிலையையும் நான் உனக்கு தருவேன். எப்பேற்பட்ட மன மகிழ்ச்சியையும் நான் உனக்கு கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள். அதுவரையிலும் உனக்கு எந்த கவலைகளும் இனி இந்த வாழ்க்கையில் இல்லை. யார் நினைத்தாலும் இனி உன்னை எந்த வகையிலும் காயப்படுத்த முடியாது. நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் உனக்கு அத்தனை மகிழ்ச்சியும் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எல்லாவற்றையும் என் பிள்ளை தனக்கே உரியதாக மாற்றிக்கொள்ள வேண்டிய நேரமும் நாம் தெய்வத்தின் அருளை பெற்று இந்த வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கப் போகிறோம் என்கின்ற உறுதியையும்
நிச்சயமாக உனக்குள் கொடுத்து விடத்தான் செய்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். அம்மா சொன்னது போல நாளைய விடியல் உனக்கு நிச்சயமாக நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு நல்ல விஷயங்களை அள்ளி கொடுக்கத்தான் போகின்றது. என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.